ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில், இப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம எந்த மாரி ஒரு ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டா நம்முடைய தொழில் நல்ல முறையில் வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு தொழிலுமே இருந்தாலும் அந்த தொழிலை மேன்மை கொண்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த அலுவலகத்தில் எந்த ஒரு ஃபோட்டோஸ் வச்சா நமக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்றத நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அதை பற்றி நம்ம ஒரு எளிமையான ஒரு தகவலை ஒன்று கொடுக்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம், ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் இதை நீங்கள் அவங்கள சொல்லி கைட் பண்ணிங்கன்னா தான் அவங்க போய் நல்லா இருந்தால் தான் அவங்க 4 கிளைண்ட்டு சொல்லுவாங்க, அப்பா இவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன், இதுக்கப்புறம் எல்லாம் நல்ல முறையில் சிறப்பாக எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி கிளைண்ட் உங்களுக்கு நல்ல முறையில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கடைசியாக வந்து ஒரே ஒரு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். லக்னத்துக்கு 10ஆம் இடம், அதாவது வந்து உங்கள் லக்னம் 10ஆம் இடம் மேசமாக வரும்னா என்ன அர்த்தம்? எந்த லக்னமாக இருந்தால் 10ஆம் இடமாக வரும்? கடக லக்னமாக இருந்தால் 10ஆம் இடமாக வரும். அப்போ கடக லக்னத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய போட்டோ உங்களோட தொழில் அலுவலகத்தில் வைங்க, சிறப்பாக வரும். இந்தமாரி 12 லக்னத்தை சொல்லிடுறேன். அடுத்தது 10ஆம் இடம் ரிஷபமாக வந்ததுன்னா மகாலட்சுமி வழிபாடு, அதாவது மகாலட்சுமியோட போட்டோ உங்களோட அலுவலகத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அதை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா தொழில் அபிவிருத்திகள் வளர்ச்சிகளை கொடுக்கும். அதற்கு அடுத்தது லக்னத்துக்கு 10ஆம் இடம் மிதுனமாக வந்ததுன்னா வெங்கடாஜலபதி போட்டோ கம்பல்சரி வைத்துக்கொள்வது நல்லது. அடுத்த லக்னத்துக்கு 10ஆம் இடம் கடகமாக வந்ததுன்னா தட்சிணாமூர்த்தி அவங்களோட அந்த ஒரு போட்டோ வச்சு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அடுத்தது 10ஆம் இடம் சிம்மமாக வந்ததுனால் 10ஆம் இடம் சிம்மமாக வந்ததுனால் லட்சுமி நரசிம்மர் போட்டோ கண்டிப்பாக இருக்கணும். லக்னத்துக்கு 10ஆம் இடம் கன்னியாக வந்ததுன்னா விநாயகர் அதே போல் மகாவிஷ்ணு 2 போட்டோவும் இருக்கணும். அடுத்து வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடம் துலாமாக வந்ததுன்னா கால பைரவர் போட்டோ. அடுத்து லக்னத்துக்கு 10ஆம் இடம் விருச்சகமாக வந்ததுன்னா ஆகர்ஷண பைரவர் போட்டோ வைக்கிறது ரொம்ப சிறப்பு. லக்னத்துக்கு 10ஆம் இடம் தனுசுவாக வந்ததுன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்த போட்டோ. அடுத்தது லக்னத்துக்கு 10ஆம் இடம் மகரமாக வந்ததுன்னா ஆஞ்சநேயர் ஐயப்பன். அடுத்த லக்னத்துக்கு 10ஆம் இடம் கும்பமாக வந்ததுன்னா பிருத்திங்கரா தேவியினுடைய போட்டோ. லக்னத்துக்கு 10ஆம் இடம் மீனமாக வந்தால் சித்தர்களுடைய போட்டோ, 18 சித்தர்களுடைய போட்டோ. இதெல்லாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களோட தொழிலில் திருஷ்டி தோஷங்கள் வராது, தொழில் தடைகள் வராது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையும் நிவர்த்தி செஞ்சு வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிகள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய விஷயங்கள் செய்தால் பெரிய பெரிய வெற்றிகள் நமக்கு வந்து தேடி கொடுக்கும். சிறிய சிறிய விஷயங்கள் விட்டுட்டிங்கன்னா நம்மளை விட்டு பெரிய பெரிய வெற்றிகள் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அப்படின்றத சொல்லி இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் பேசினதை பொறுமையாக கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் தெரிவித்து கொண்டு, நான் சொல்லும் போதெல்லாம் கை தட்டி உற்சாகப்படுத்தாமல் இருந்த உங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9092 78 78 67. இன்னொரு முறை சொல்லிடுறேன், 9092 787867. மிக விரைவில் அஸ்ட்ராலஜிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஹெச்டிலாம் அட்மிஷன் தொடர்ந்து மிக விரைவில் இன்னொரு 2 வாரத்தில் உங்களுக்கு முறையான அறிவிப்பு ஃபேஸ்புக்கு, முகநூலில், வாட்ஸ்அப்லாம் வரும். அதில் இது வரைக்கும் நீங்கள் சேராமல் படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க மிக குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வி, ஜோதிடர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதில் கொடுக்கப்பட இருக்கின்றது அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ, பிஏ, எம்ஏ படிச்சிருந்தால் மட்டும்தான் அஸ்ட்ராலஜி அலுவலகம் போட்டு பார்க்க முடியும். கூடிய விரைவில் சட்டங்கள் வரப்போகுது. அதற்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு தயாராகிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த அற்புதமான இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த நம்முடைய டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மனைவி நம்முடைய பிரகாஷ் ரேணுகா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல் கொஞ்சம் எழுந்து நின்று பண்ணால் சிறப்பாக இருக்கும்.
அடுத்ததாக நிர்வாகக்குழு பொறுப்பாளர் சங்கரையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் சத்யா அவர்களும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்திருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. மிகவும் அற்புதமாக பேசினார் அப்படின்னு சொல்கிறத விட எம்எம் சிஸ்டத்தில் இன்னும் அந்த ஒரு புக்கு வாங்கினாலே போதுங்க, ஜோதிடம் ஈஸியாக நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எம்எம் சிஸ்டம் மாணவர்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு கிடையாது. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இப்பொழுது செந்தூரான அறக்கட்டளையின் சார்பாக மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தினுடைய நிறுவனர் தலைவர் எங்கள் பிஏ முகுந்தன் முரளி ஐயா, டாக்டர் பிஏ முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.